ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குன்னு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நிறையா பேர் இன்டெக்ஸ் ஃபோனை பற்றி கேட்பாங்க, அப்புறம் லாவா ஃபோனை பற்றி கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏகப்பட்ட லோக்கல் பிராண்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசுனா இது எதுக்கு வீடியோ போட்டு நல்லாலேன்னு சொல்கிறதுக்கு, அதுக்கு நம்ம போடாமல் இருந்துட்டால் நல்லது தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் விட்டுருவேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெக்கு யாரும் எதிர்பார்த்த நேரத்தில் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஒரு சேல்ஸையும் சக்ஸஸையும் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிராண்டு வேறு. ஓகே, அதை பற்றி பார்ப்போம். லாவா அக்னி 2 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஒப்பீனியனை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தோன்னே பிடிச்சது இந்த கர்வ் டிஸ்பிளே, அதுவும் AMOLED கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. Android 14, Android 15 2 மேஜர் அப்டேட் தருவேன். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும் அப்படின்ற ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண போகிறதில்ல. எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ரேரான மக்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஹேங் ஆனாலும் சரி, இப்போதைக்கு இது போதும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக மாற்றிட்டு தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது லாவா லான்ச்சு அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மேஜர் அப்டேட் கொடுப்பேன், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதை பாராட்டணும். டிசைன் வைஸ் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு நண்பா. பின்னாடி பார்க்கும்போது ஏதோ ஹவாய் அந்த சீரீஸு, அதுக்கப்புறம் OnePlusோட 11 சீரீஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கு. அப்புறம் ஷியோமியோட 13 அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டில் என்ன டிசைன் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 20,000 ரூபாய்க்குள்ளே உள்ள ஸ்மார்ட் ஃபோனில். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் சேலும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. லான்ச் ஆஃபர் 20,000 ரூபா, இல்லாட்டி 22,000 ரூபா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2,000 ரூபா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, கர்வான ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் AMOLED இந்த 20,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கர்வ் டிஸ்பிளேயும் கொடுத்துருப்பாங்க. நல்ல நீளமான ஒரு டிஸ்பிளே, மூவி பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். டூயல் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே விதத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது சர்க்கிளாக உள்ள 4 கேமரா வச்சுருக்காங்க. அதில் பிரைமரி 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து OIS கிடையாது, பட் 50 மெகாபிக்சல் பிரைமரி, அப்புறம் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேமரா நான் எல்லா சேனலையும் அனலைஸ் பண்ண வரைக்கும் பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக இல்லை அந்த ரெட்மி ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து ஒரு வெளியே ஒரு தோரணையாக காட்டுறதுக்கும் ஒரு டிஸ்பிளே சம்மந்தப்பட்டதில் மெச்சூராக காட்டுறதுக்கும் ஒரு ஃபோனுன்றனால கேமராவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். பட் டீசெண்டாக ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் எடுத்து சும்மா நான் அங்கே இருக்கேன்னு ஷேர் பண்ணுறது, இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயிலிங் என்ஹான்ஸ் பண்ணால் இந்த ஸ்னாப்சீடு பிக்சாரில் இல்லை லைட் ரூமில் போட்டு லைட்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா யூஸபுளாக தான் இருக்கும். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஃபோனு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகேவா, 4700 mAh பேட்டரி, 66 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ பெரிய டிஸ்பிளே இருக்கிறனால மேக்ஸிமம் ஹெவி யூஸருக்கு ஆஃப் டே வரலாம், அப்படியே தீர்ந்தாலும் வேகமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி, சார்ஜர் ப்ளஸ் தான். அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் வருது. அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்கோரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடில் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எதுக்கு ப்ரோ ஈக்குவல் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778, அப்புறம் மீடியாடெக் டைமென்சிட்டியோட 1080 இந்த மாதிரி ஒரு அந்த மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஏற்ற ஒரு ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா இதுவும். ஸோ இது வந்து 13 5G பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும். டியூயல் சிம் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். 2மே 5G சிம் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு உங்களால் போட்டுக்க முடியாது. 8 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரேம் வேரியண்ட்டோட வருது நண்பா. UFS வந்து 2.1 ஸ்டோரேஜ் தான், LPDDR4X ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த 20,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே மற்ற டிஸ்பிளே
அதுக்கப்புறம் டிசைனு, பேட்ரி, சார்ஜர், 5G இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். பட் லாவாவை நம்பி நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றதே கமெண்ட்ஸு சொல்லுங்கள். நம்ம எத்தனையோ சைனீஸ் பிராண்டை ஆதரித்து தூக்கி விட்டுருக்கோம் நம்ம இந்தியாவுக்குள்ளே. பட் இந்தியன் பிராண்டு இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்பெக் ரிலேட்டடாக கான்செப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நோ ப்ளோட்வேர்ஸ், நோ ஆட்ஸ், நோ எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு அப்ளிகேஷனும் ப்ரீ இன்ஸ்டாலில் இருக்காது அப்படின்றதையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேஜர் அப்டேட், 3 விதமான வாக்குறுதிகள், எந்த ஒரு ஆடும் விளம்பரங்களும் வராது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தடவை லாவாவை நம்பி வாங்கலாமா அப்படின்னு கன்சிடர் வேணால் பண்ணலாம். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. எதுவும் சாஃப்ட்வேரில் பக் இருக்கலாம், வேகமாக சார்ஜ் ட்ரெயின் ஆகலாம், ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸில் தெரிய வரும். நானும் மேக்ஸிமம் கடைகளில் சொல்லி வச்சுருக்கேன், உங்கள் இதில் ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா கொடுத்து விடுங்க, நான் என்னென்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு. ஸோ அப்படி வரும்போது நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக ஒரு ரியல் டைமாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஒரு லைட் யூசேஜ் ரிவ்யூ, ஹெவியாக கேமிங் கேமராலாம் ரப்படி அடித்து ஒரு ஹெவி யூசேஜ் ரிவ்யூ நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் யாராச்சும் இந்த லாவா வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா? நானும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் ரிவ்யூன்றது போகிறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே நண்பா, நல்லாயிருக்கு. எவ்வளோ யூஸ் பண்ணி பார்த்து ஒரு 3-4 மாதம் கழித்து எல்லா ரிவ்யூ அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்க. ஓகே நண்பா? வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.